மன்னார் கடற்பரப்பில் மீனவர் ஒருவர் உயிரிழப்பு. HNB ஃபைனான்ஸ் நிலையான வைப்புக்கு இப்பொழுது கவர்ச்சிகரமான வட்டி. மன்னார் பேசாலை பகுதியில் கடலில் மூழ்கி காணாமல் போன இளைஞர் ஒருவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மற்றொரு நபருடன் மீன்பிடிப்பதற்காக படகில் கடலுக்கு சென்று நேற்று கரைக்கு திரும்பும் போது குறித்த நபர் கடலில் மூழ்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காணாமல் போன மீனவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் எருக்கலம்பிட்டி கடலில் அவர் சடலமாக இன்று மீட்கப்பட்டுள்ளார். பேசாலை சேர்ந்த 24 வயதான ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக மன்னார் பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு கடற்பரப்பில் 2 மீனவர் படகு விபத்துக்கள். நீர்கொழும்பு துங்கல்பட்டி பகுதியில் இருந்து கடலுக்கு சென்ற மீன்பிடி படகொன்று அதிக அலை தாக்கத்தினால் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. படகில் 3 பயணம் செய்துள்ளதுடன் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். ஏறி இருவரில் ஒருவர் காணாமல் போயுள்ள நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் நீர்கொழும்பு பொறுத்தோட்ட கடற்கரையில் இன்று ஒதுங்கியுள்ளது. உயிரிழந்தவர் நீர்கொழும்பு பிட்டிப்பனை பகுதியைச் சேர்ந்த 50 வயதானவர் ஆவார். காணாமல் போனவரை தேடும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே தூவ பகுதியில் பாரியலை தாக்கத்தில் சிக்கிய மீன்பிடி படகொன்று கவிழ்ந்துள்ளதுடன் அதில் பயணம் செய்த 2 மீனவர்களும் நீந்தி கரை சேர்ந்ததாக கடற்றொழில் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. புத்தளம் கடற்பரப்பிலும் மீன்பிடி படகுகளுக்கு விபத்து. சிலாபம் தொடுவாவ முகத்துவாரத்தில் இருந்து நேற்று கடலுக்கு சென்ற மீன்பிடி படகொன்றும் காணாமல் போயுள்ளது. படகில் 2 மீனவர்கள் பயணம் செய்துள்ளதாகவும் அவர்கள் சிலாபம் இரநவில பகுதியை வதிவிடமாக கொண்டவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். காணாமல் போன படகினை தேடும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே கற்பட்டி பத்தலங்குண்டுவ கடலில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு கடலில் விழுந்த கொள்கலன்கள். கொழும்பு துறைமுகத்திற்கு மேற்கே சுமார் 17 கடல் மைல் தொலைவில் உள்ள கடல் பகுதியில் கப்பலில் இருந்து 17 கொள்கலன்கள் கடலில் விழுந்துள்ளன. அவை வெற்று கொள்கலன்கள் என்பதால் கடலில் மிதந்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகின்றது. அந்த கொள்கலன்கள் குறிப்பாக புத்தளம் முதல் களுத்துறை வரையிலான கடற்பிரதேசங்களிலும் குறிப்பாக நீர்கொழும்பினை சுற்றியுள்ள கடற்பிரதேசங்களிலும் மிதந்து கொண்டிருக்கலாம் என நாம் எச்சரித்துள்ளோம். எனவே குறித்த பகுதிகளில் சஞ்சரிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் உள்ளிட்ட ஏனைய மீன்பிடி படகுகள் கடலில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய குறித்த கொள்கலன்கள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏதேனும் மிதந்து கொண்டிருக்கும் கொள்கலன்கள் அவதானிக்கப்பட்டால் உடனடியாக அது தொடர்பில் கடற்றொழில் திணைக்களத்தின் வானொலி நிலையங்களுக்கு அல்லது அருகிலுள்ள மீன்பிடி துறைமுகத்துக்கு அறிவிக்குமாறு கடற்றொழில் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது.